ஹலோ எவ்ரிவன். இந்த காணொளியில் சிறுநீர் கழிப்பதற்கான பயிற்சி நிலை 3 குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். ஏற்கனவே பயிற்சி நிலை 1 மற்றும் 2இல் எப்படி குழந்தைகளை சிறுநீர் கழிப்பதற்கான பயிற்சியை அளிக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்பொழுது பயிற்சி நிலை 3ஐ எப்படி செய்வது என்பதை நாம் பார்ப்போம். இந்த பயிற்சி நிலையின் இலக்கு என்று பார்க்கும்போது குழந்தைகள் தானாகவே யாருடைய உதவியும் இல்லாமல் கழிப்பறையை உபயோகிக்க வேண்டும். அந்த திறனை அவர்கள் அடைய வேண்டும். அதற்கான பயிற்சியை அளிப்பதுதான் இந்த நிலை 3இன் இலக்காக நாம் வைத்துக்கொள்ள வேண்டும். அதாவது குழந்தைகள் தானாகவே கதவை திறந்து கழிப்பறைக்கு தானாக செல்ல வேண்டும். உடைகளை தானாகவே கழற்றி அணிய பயில வேண்டும். அவர்களாகவே தண்ணீர் ஊற்றிவிட வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்களாகவே கை கால்களை தங்களுடைய உடல் பகுதிகளை தாங்களே சுத்தம் செய்து கொள்ள வேண்டும். இந்த அனைத்து காரியங்களையும் திறன்பட அவர்கள் செய்வதுதான் இந்த பயிற்சி நிலையின் இலக்காக இருக்கிறது. இதற்கு தகுதி என்று நாம் பார்க்கும்போது கண்டிப்பாக முதல் மற்றும் 2ஆம் நிலை பயிற்சிகளை முடித்திருக்க வேண்டும். அதாவது குழந்தைகள் இந்த 2 பயிற்சி நிலைகளை முடித்திருந்தால் அவர்கள் சிறுநீர் கழிப்பதற்கு முன்பதாகவே பெற்றோரிடம் வந்து சொல்ல ஆரம்பித்திருப்பார்கள். நான் கழிப்பறைக்கு செல்ல வேண்டும், சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருப்பார்கள். அந்த நிலையில் உள்ளவர்கள் அடுத்து பயிற்சி நிலை 3ற்குள் செல்லலாம். அவர்களை பயிற்சி நிலை 3இல் பயிற்றுவிக்கலாம். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு 3 வயது நிறைவு பெற்றிருக்க வேண்டும். 3 வயது கடந்த குழந்தைகள் இதற்குள் வரலாம். எப்படி இந்த பயிற்சியை நாம் துவங்கி கொண்டு செல்வது என்று பார்க்கும்போது, முதலாவது அவர்கள் பெற்றோரிடம் வந்து கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் சொல்லும் பொழுது நாம் அவர்களை கழிப்பறைக்கு செல்ல வழிகாட்ட வேண்டும். பயிற்சி நிலை 2இல் என்ன செய்திருப்போம்? அவர்களை கைப்பிடித்து அழைத்து கொண்டு சென்று கதவை திறந்து உள்ளே விட்டிருப்போம். ஆனால் இப்பொழுது அடுத்த நிலைக்கு நாம் செல்லும் பொழுது குழந்தைகள் கழிப்பறைக்கு செல்வதற்கு நாம் வழிகாட்ட வேண்டும். நீ போ, நான் பின்னாடி வருகிறேன் என்று சொல்லி தானாகவே சென்று சிறுநீர் கழிக்க நாம் ஊக்கப்படுத்த வேண்டும். கழிப்பறையை நோக்கி போகும்போது குழந்தைக்கு பின்னால் பெற்றோர் ஒருவர் செல்ல வேண்டும். அங்கு சென்றவுடன் ஆடையை தானாகவே கழற்ற அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அவர்கள் ஏற்கனவே கால் சட்டையை தானாக கழட்ட பயின்றிருப்பார்கள் பயிற்சி நிலை 2இல். இப்பொழுது சுலபமாக செய்ய ஆரம்பித்திருப்பார்கள். எனவே அவர்களை அதை செய்யும்படிக்கு உற்சாகப்படுத்த வேண்டும். பின்னர் சிறுநீர் கழிக்க சொல்ல வேண்டும். அதன் பின் தண்ணீர் ஊற்றி எப்படி சுத்தம் செய்வது அந்த இடத்தை என்று அவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அவர்கள் தாங்களையும் எப்படி சுத்தம் செய்து கொள்ள வேண்டும், தங்களுடைய உடல் உறுப்புகளை எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். சொல்லி அவர்கள் தானாகவே அதை செய்யும்படிக்கு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். அவ்வாறு செய்த பின் ஆடைகளை அணிய செய்ய வேண்டும். அனைத்தும் செய்த பிறகு அவர்களை பாராட்ட மறக்கக்கூடாது. அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். இந்த நேரத்தில் இத்தனை ஸ்டெப்ஸ் அவர்கள் செய்யும் பொழுது இதில் ஏதாவது செய்ய அவர்கள் கஷ்டப்படும் பொழுது, செய்ய முடியாமல் தடுமாறும் பொழுது அந்த இடத்தில் அவர்களுக்கு உதவ வேண்டும். உதவி அளிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது பெற்றோர் அவர்களுக்கு செய்து விடக்கூடாது. அவர்கள் தானாக செய்ய வேண்டும். அவர்கள் செய்யும்போது அவர்களுக்கு உதவி அளிக்க வேண்டும். அதாவது பெற்றோரே அனைத்தையும் செய்யாதபடிக்கு அவர்களை தானாக செய்ய பழக்க வைக்க வேண்டும். உதாரணமாக, பக்கெட் உயரமாக இருந்தால் அவர்களால் தானாக தண்ணீர் எடுத்து ஊற்ற முடியாது. அந்த நேரத்தில் அவர்களுக்கு பக்கெட் சின்ன சைஸாக இருக்கும்படி பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஒரு மக்கு கொடுக்கும் பொழுது அதில் பெரிய மக்காக இருந்தால் அவர்களால் தண்ணீர் எடுத்து ஊற்ற முடியாது. எனவே அவர்களுக்கு ஏற்றபடி ஒரு சிறிய மக் அவர்களுக்கு கொடுக்கலாம். கால் சட்டையை தானாக அணிய முடியாத நேரத்தில் அவர்களை சுவரில் சாய்ந்து கொண்டு அணிய செய்யலாம். அல்லது ஒரு கையை நீங்கள் கொடுத்து அவர்களை பிடித்து கொண்டு மற்றொரு கையை வைத்து அவர்கள் குனிந்து கால் சட்டையை அணியுமாறு ஊக்கப்படுத்தலாம். இதுபோன்று குழந்தைகளை தானாக செய்ய ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு தேவையான உதவியை மாத்திரம் செய்ய வேண்டும். இதுபோன்று அந்தந்த இடத்தில் அவர்கள் செய்ய கஷ்டப்படும் இடத்தில் அவர்களுக்கு தேவையான உதவியை அளிக்க வேண்டும். மேற்கூறியவற்றை 3 to 4 வாரங்கள் வரை தொடர்ந்து பயிற்சி கொடுக்க வேண்டும். அவ்வாறு பயிற்சி
கொடுத்த பின்பு குழந்தைகள் பெற்றோரிடம் வந்து சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பின்னாடி செல்வதை விட்டுவிட்டு சிறிது தொலைவிலேயே நின்று கொண்டு மேற்கூறிய பயிற்சிகளை ஒவ்வொன்றாக அவர்களை செய்ய சொல்ல வேண்டும். அவர்களுக்கு சிறிது தொலைவில் நின்று கொண்டு என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் கூற வேண்டும். கூறி அவர்களை உற்சாகப்படுத்த வேண்டும். அவர்கள் செய்து முடித்தவுடன் நீங்கள் கிட்ட சென்று எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்திருக்கிறார்களா என்று பார்வையிட வேண்டும். ஏதாவது சரியாக செய்யவில்லை என்றால் அதனை திருத்த வேண்டும். அதை சரியாக எப்படி செய்வது என்பதை அவர்களுக்கு சொல்லி அவர்களை செய்ய வைக்க வேண்டும். பின்னர் அவர்களை கண்டிப்பாக பாராட்ட வேண்டும். அவர்கள் எப்படி செய்கிறார்கள், அவர்களால் செய்ய முடிகிறதா இல்லையா என்பதை பொறுத்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இப்பயிற்சியை திறன் மேம்படும் வரை தொடர வேண்டும். குழந்தைகள் இந்த பயிற்சியில் நன்கு பழகும் வரைக்கும் செய்ய வேண்டும். செய்து முடித்த பின் ஒவ்வொரு நேரத்திலும் பெற்றோர் ஒருவர் அவர்களை எப்படி செய்திருக்கிறார்கள் என்று பார்க்க வேண்டும். பார்த்து அவர்களை பாராட்ட வேண்டும். ஒவ்வொரு தருணத்திலும் அவர்களை பாராட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். ஒரு சில காரியங்களை 2 வாரங்களுக்கு முன்பாக செய்ய முடியாமல் இருந்திருக்கும். உதவி செய்து அவர்களை செய்ய வைத்திருக்கலாம். அதே காரியத்தை இப்பொழுது 2 வாரங்களுக்கு பிறகு தானாகவே செய்ய ஆரம்பித்திருப்பார்கள், உதவி இல்லாமல். அப்பொழுது அதை சொல்லி அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். திறம்பட ஒவ்வொரு ஸ்டெப்ஸையும் நன்றாக செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இந்த பயிற்சி முற்று பெறுகிறது. அது மட்டுமல்ல, அவர்கள் பயின்றதை அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டும். இவர்கள் பயின்று விட்டார்கள் என்று நாம் விட்டுவிட்டால் அவர்கள் 1-2 வாரங்களுக்கு பிறகு அவர்கள் அதை செய்வதை மறந்துவிடக்கூடும். எனவே பயின்றவுடன் இவை அன்றாட வாழ்வில் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும். இந்த பயிற்சியை அவர்களை தொடர்ந்து செய்ய வைக்க வேண்டும். ஆகிலும் இவர்கள் சிறு குழந்தைகள் என்பதால் சூப்பர்விஷன் கண்டிப்பாக அவர்களுக்கு தேவைப்படும். குழந்தைகள் தானாகவே செயலை செய்தாலும் அவர்கள் இன்னும் சிறு குழந்தைகள். எனவே கண்டிப்பாக சூப்பர்விஷன் அவசியமாகிறது. அவர்கள் எப்படி செய்கிறார்கள் என்பதை கண்காணிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே பெற்றோர்கள் அவர்கள் செல்லும் ஒவ்வொரு தருணத்திலும் கண்டிப்பாக அவர்களை கண்காணிக்க வேண்டும். நேர்த்தியாக செய்கிறார்களா எப்படி என்று. குறிப்பாக கழிப்பறையின் தரை வழுக்காத வண்ணம் இருக்க வேண்டும். ஏனெனில் சில நேரங்களில் குழந்தைகள் ஓடி வழுக்கி விழுந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டுமல்ல, கழிப்பறையில் நாம் சில பொருட்கள், ஷேவிங் ரேசர், பிளேடு அல்லது சுத்தம் செய்வதற்கான சில பொருட்கள், ஆசிட் போன்ற சொல்யூஷன்ஸ், இது போன்ற சில காரியங்களை நாம் வைத்திருப்போம். இவைகளெல்லாம் கண்டிப்பாக அந்த குழந்தைகளுக்கு எட்டாத இடத்தில் வைக்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் பெற்றோர்களுடைய கண்காணிப்பில் இல்லாத நேரத்தில் அவர்கள் போய் அவற்றை எடுத்து ஏதாவது ஒரு பாதிப்புக்குள்ளாக நேரிடும். எனவே இவைகள் எல்லாவற்றையும் உயரமான ஒரு இடத்திலோ அல்லது பூட்டிய இடத்திலோ வைக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தாழ்பால், கதவினுடைய பூட்டு, அது போன்ற காரியங்களும் குழந்தைகளுக்கு எட்டாத வண்ணம் இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அவர்களால் அதை செயல்படுத்த முடியாத ஒரு நிலையில் அவைகளை வைத்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் அதை உபயோகித்து தானாகவே உள்ளே சென்று தாழ்பால் போட்டுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பின்னர் அவர்கள் திறக்க முடியாமல் பயந்து மன அழுத்தத்துக்கு போவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. இத்துடன் சிறுநீர் கழிக்கும் பயிற்சி நிலை 3 முடிவு பெறுகிறது. அனைத்து நிலைகளும் முடிவு பெறுகிறது. இப்பொழுது நான் பார்த்த பயிற்சி நிலை 2 மற்றும் 3னை மலம் கழிக்கும் பயிற்சிக்கும் நாம் உபயோகப்படுத்தலாம். ஏற்கனவே மலம் கழிக்கும் பயிற்சி எவ்வாறு செய்ய வேண்டும் என்று ஒரு காணொளியில் நாம் பேசியிருக்கிறோம். இப்பொழுது சிறுநீர் கழிக்கும் பயிற்சி நிலை 2 மற்றும் 3இல் சொல்லப்பட்டபடியே மலம் கழிப்பதற்கான பயிற்சியையும் நாம் அளிக்கலாம். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது ஆலோசனைகள் தேவைப்பட்டால் குறிக்கப்பட்டுள்ள childcareguidance@gmail.com என்ற மின்னஞ்சலில் தொடர்பு கொள்ளலாம்.